பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். Revelation chapter 3 verse 7 to 13. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டப்படாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. நாம் தொடர்ந்து சபைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் பிலதெல்பியா சபையை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். இங்கே இந்த பிலதெல்பியா அப்படின்னா அதற்கு பிரதர்லி லவ் என்று அதற்கு அர்த்தம், சகோதர பாசம் அப்படின்னு பேர். அப்படின்னா அந்த பிலதெல்பியாவில் இருக்கிற அந்த சபை ஒரு பாசமுள்ள சகோதர, பிரதர்லி லவ், சிஸ்டர்லி லவ். அங்கே சகோதர சகோதரிகள் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னு பார்க்குறோம். ரெண்டாவதாக அங்கே என்ன பார்க்குறோன்னா, இட் வாஸ் அ ப்ராஸ்பரஸ் சிட்டி. அது ஒரு வளமான நகரமாக இருந்தது. அது ரொம்ப ஆசீர்வாதம் நிறைந்தது. எல்லாம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு செழிப்புள்ள ஒரு பட்டணமாய் அது இருந்திருக்குங்க. மூன்றாவதாக அந்த பிலதெல்பியா குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இட் வாஸ் நோன் ஃபார் பியூட்டிஃபுல் பில்டிங்ஸ். அது அழகான கட்டிடங்களுக்கு பெயர் பெற்றது. அங்கே பில்டிங்ஸ்லாம் ரொம்ப அழகழகாக கட்டி அங்கே இருந்திருக்கிறாங்க. எனவே இந்த 3 காரியங்கள் பிலதெல்பியாவில் சிறப்பான காரியங்களாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. ஒன்று, சகோதர பாசமுள்ள ஒரு பட்டணமாக இருந்திருக்கு. ரெண்டாவது, அது ஒரு வளம் நிறைந்ததாக இருந்திருக்கு. மூன்றாவது, அழகான கட்டிடங்கள் அங்கே நிறைந்து காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நான் இந்த சபையை குறித்து ஆண்டவர் சொன்ன காரியங்களை தியானித்த பொழுது இந்த 7லிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் 3 காரியங்களை ஆவியானவர் எனக்கு காண்பித்தார். அதை நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். 8ஆம் வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர்னா, என் வசனத்தை நீ கை கொண்டபடியினாலே திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதாவது சர்ச் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடந்தால், சர்ச்சுனா என்ன, சபைனா என்ன, நீங்களும் நானும், சபையில் உள்ள நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் திறந்த வாசலை வைக்கிறதாக சொல்லுகிறார். இந்த திறந்த வாசல்னாலே அது இஸ் அ ஓப்பனிங் ஃபார் காஸ்பலுங்க. அதாவது சுவிசேஷத்திற்கு திறந்த வாசல். நாம் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். இங்கே பவுல் சொல்லுகிறார், இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. தேர் இஸ் ஓப்பன் டோர் ஃபார் ப்ரீச்சிங் தி காஸ்பல்னு சொல்கிறார். எனவே இந்த திறந்த வாசல்னு இங்கே பிலதெல்பியா சபைக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் எதற்கு சொல்லுகிறார், உனக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நீ சுவிசேஷம் சொல்லும்படி, என்னை குறித்து சொல்லும்படி உனக்கு நான் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அப்படின்னு அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அநேக முறை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு சபைக்கும் ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் நமக்கு முன்பதாக வைத்திருப்பார். பிரியமானவர்களே, சுவிசேஷம் சொல்லுவதற்கு. ஆனால் நாம் பல முறை அதை மிஸ் பண்ணிடுவோம். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, நான் ஒரு ஸ்பர்ஜன்கிட்ட ஊழியக்காரரிடம் ஒரு மனுஷன் கேட்டான், அதாவது இயேசுவை பற்றி நான்
மற்றவங்களை எப்படி வந்து இயேசுக்கிட்ட நான் கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் என்ன கேட்டாருன்னா, ஸ்பர்ஜன் அதற்கு கேட்டார், நீ என்னப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு டிரைவராக இருக்கிறேன், ட்ரெயினில் வந்து ஒரு டிரைவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவர் கேட்குறாரு, அந்த உனக்கு அப்போ வந்து எல்லாம் அந்த நிலக்கரி அந்த என்ஜின் அந்த கறி போட்டு தான் அந்த ட்ரெயின் ஓட்டுவாங்க. ஸோ அந்த கறி அள்ளி போடுறது ஒருத்தர் போட்டுக்கிட்டு இருப்பார் இவர் டிரைவிங் பண்ணக்குள்ள. அது யாருன்னு உனக்கு தெரியுமா? அவர் கிறிஸ்தவரான. இவர் சொல்லுவார் எனக்கு தெரியாதுன்னு. அப்போ நீ ஃபஸ்ட்டு போய் அவர் யாருன்னு விசாரி. அவர் கிறிஸ்தவர் இல்லைன்னா அவர்கிட்ட முதல்ல என்ன செய்ய, நீ சுவிசேஷத்தை சொல்லு, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்கிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள். இப்போ நாம் இப்போ யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு காய்கறி கடைக்கு போகிறோம், காய் வாங்கிட்டு அவர்கிட்ட அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, அக்கா எப்படிக்கா இருக்கிறீங்க, மீன் வாங்க போகிறோம், நல்லா ஃப்ரெஷ் மீனாக கொடுமா, அக்கா எப்படி இருக்கீங்கன்ட்டு விசாரிச்சுட்டு வந்துடுவோம். ஆனால் இப்போ இந்த வசனத்தில் பார்க்கும்பொழுது அங்கே வந்து திறந்த வாசல் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அவங்களோட ஒரு நட்பு கிடைக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. அவங்களுக்கு வந்து ஏசு நேசிக்கிறாருக்கா, ஏசு நேசிக்கிறாருன்னான்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிட்டு வரணும். முடிஞ்சால் உங்கள் கையில் ஏதாவது ஒரு கைப்பிரதி இருந்ததுன்னா கொடுத்துட்டு வரணும். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். பிலதெல்பியா சபைக்கு அதை தான் சொல்கிறார், நீ என் வசனத்தை கை கொண்டபடியினாலே திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ஈச் அண்ட் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கிவன் டு யூ ஃபார் ப்ரீச்சிங் தி காஸ்பல். நாம் வந்து என்ன பண்ணுவோம், பிஸ்னஸை முடிச்சுட்டு வந்துடுவோம், வேலைக்கு போகிறோமா வேலையை முடிச்சுட்டு வந்துடுவோம். நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், நமக்கு மேலே அதிகாரிங்க இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கேன்டீன் போகிறோம், சாப்பிட போகிறோம். அங்கே கூட யாராகிலும் ஒருத்தருக்கு ஒன் டே 1%, இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆண்டவரை பற்றி நாம் சொல்ல வேண்டும். அதை தான் இந்த திறந்த வாசல் என்று சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே. எனவே எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வி ஷுட் யூஸ் இட் ப்ராப்பர்லி டு ப்ரீச் தி காஸ்பல். அது சபைக்குள்ளே இருக்கலாம், சபைக்கு வெளியே இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் டீச்சர்ஸாக இருக்கலாம். உங்கள் ஸ்டூடெண்ட்டு கூட ஒருத்தருக்கு சொல்லலாம். ஒரு குழந்தை அழுதுது இல்லை ஃபெயில் ஆகுது, அந்த குழந்தைய கூப்பிட்டு, டீச்சர் கூட இருப்பீங்க இதில், அந்த குழந்தைய கூப்பிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம். இயேசு வந்து நம்பு, உனக்கு வந்து உதவி செய்வார். பயப்படக்கூடாது. உடனே நான் சொல்லிட்டேன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, நான் மதத்தை பற்றி மதம் பரப்பாதீங்க. மதத்தை பரப்ப தேவையில்லை. ஆனால் ஆண்டவருடைய அன்பை குறித்து நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் சுவிசேஷம். அடுத்தது 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். பாருங்க, இங்கே இந்த வசனம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக காணப்படுகிறது. யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். அதாவது அவங்க யூதர் இல்லைங்கிறாரு, ஆனால் அவங்க யூதர்னு சொல்லிக்கிட்டு வருவாங்க. அவங்கள நான் உனக்கு கொடுப்பேங்கிறாரு, நான் உன்னிடத்துல அவங்கள அனுப்புவேன்னு சொல்கிறாரு. அதாவது ஃபேக் ஜூஸ் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதே அறிந்து கொள்ளும்படி செய்யும். அவங்க வந்து தே பிலாங் டு த குரூப் ஆஃப் சாட்டன், அதாவது சாத்தானுடைய குரூப் அப்படின்னு இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்குறோம். அப்போது பிலடெல்பியாவில் பார்த்தீங்கன்னா சில போலி யூதர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த சர்ச்சை துன்புறுத்தி இருக்கிறாங்க, அவங்களுக்கு விரோதமாக பிரச்சனைகளை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்து உங்களை பணிந்து கொள்வாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த சபையை அவங்கக்கிட்ட இருந்து நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஏற்ற நேரத்தில் நான் விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகம் குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். அவன்னா அன்பிலீவர், அவிசுவாசி வந்து என்ன பண்ணுவான்னா அவனை அனுப்புவாங்கிறாரு. சாத்தானுடைய கூட்டத்தை சேர்ந்தவன் அவன் வந்து ஒரு போலி யூதனை, அவன் வந்து அவனை நான் உனக்குள்ளே அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சம்டைம்ஸ் காட் அலோஸ் அவர் எனிமீஸ் டு கம் இன் டு அவர் மிட்ஸ்ட்டுங்க. நம்மக்கிட்ட அனுப்புவார், சில விரோதிகளே நமக்கு அனுப்புவார். எதற்காக அனுப்புகிறாருன்னா நம்ம அழிப்பதற்காக அல்ல. அவன் வந்து மனம் திரும்பி உண்மையான தேவனை அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் வந்து நம்ம விடுவிக்கும் பொழுது, அவனால் வர பிரச்சனையிலேருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவான்னா உணருவான், ஐயோ இவன் வந்து ஆண்டவர் வந்து நேசிக்கிறாரு, இவனுடைய தெய்வம் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு he realized his fault and worshipped our God. நம்முடைய தேவனை அவன் ஏற்றுக்கொள்வான், இல்லைன்னா வணங்குவான், தொழுது கொள்வான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம அநேக முறை சர்ச்சுக்கு விரோதமாக
விரோதமாக யாராவது எழும்பிட்டா அவனுக்காக விரோதமாக உபவாசம் பண்ணிலாம் ஜெபிக்கிற சபைகளை நான் பார்த்துருக்குறேன். அவன் நாசமாக போகணும், அவன் அழிந்து போகணும், அந்த குடும்பமே இருக்கக்கூடாது. இல்லை பிரியமானவர்களே, God brings them into our midst so that he wants to save that family, save that person. அந்த விசுவாசியை ரட்சிக்கப்படணும்னு. உங்களுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சவுல் என்கிற பவுலை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவர் எருசலேமில் கிறிஸ்தவர்களை அடித்தார், துன்புறுத்தினார். ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன பண்ணார்? ஹை பிரிஸ்ட் கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிக்கிட்டு தமஸ்குக்கு போகிறாரு பாருங்க. God allows till then. அப்போ வரைக்கும் ஆண்டவர் அவரை அலோவ் பண்ணுறாரு. அவரை எருசலேமிலே ஆண்டவர் நிறுத்திருக்கலாம்ல, நிறுத்தலை பாருங்களேன். ஏன்னா அவரை ரட்சிக்கப்படணும், அதுதான் அவருடைய நோக்கமே. அவரை தமஸ்கு வழியில் சந்திக்கிறதை பார்க்கிறோம். அண்ட் he transformed his life. அதுக்கு பின்னாடி அவரை மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமலை. இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் யாராகிலும் பிரச்சனையை கொண்டு வராங்க, உடனே சோர்ந்து போய் உபவாசத்தை போட்டு அவன் அழிஞ்சு போயிடணும்னு ஜபிக்கக்கூடாது. நாம் உடனே ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த மனுஷன் ரட்சிக்கப்படணும், இந்த மனுஷி ரட்சிக்கப்படணும், எனக்கு விரோதமாக இவங்க காரியங்களை செய்கிறாங்க. அங்கே ஆண்டவர் உறுதியாக சொல்கிறாரு, அவன் என்ன பண்ணுவான், உன்னை உன் பாதங்களுக்கு முன்பாக பணிந்து நான் உன்மேல் அன்பாக இருக்கிறதே அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒன்று அவன் மனம் திரும்புவான், ரெண்டாவது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரு, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறாரு, இவனுக்கு விரோதமாக ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு அவன் உணர்வான். நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. பாலாக்கு ராஜா பாலாம் தீர்க்கதரிசியை கூட்டு இஸ்ரேல் மக்களை சபிக்க சொல்கிறாரு. ஆனால் பாலாமால் அது முடியல, ஆண்டவர் சபிக்க விட மாட்டேங்கிறாரு. அப்போ பாலாம் சொல்றான், இந்த தேவன், இந்த ஜனங்களோட இருக்கிற தேவன் என்ன சபிக்க விட மாட்டேங்கிறாரு, அது முடியாது. அந்த தேவன் சொல்லாம என்னால சபிக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ பாலாக்குக்கும் பாலாமுக்கும் தெரியுது இஸ்ரேல் மக்களுடைய தேவன் வல்லமை உள்ளவர்னு. எனவே உங்க வாழ்க்கையில யாராகிலும் பிரச்சனைகளை கொண்டு வராங்க, சபையில பிரச்சனையை கொண்டு வராங்க, குடும்பத்துல கொண்டு வராங்க, உங்க வேலை ஸ்தலத்துல கொண்டு வராங்க, பயப்படக்கூடாது. அதுதான் ஆண்டவர் நாம மகிமைப்பட போகுதுன்னு அர்த்தம். உங்களை ஆண்டவர் நிச்சயமாய் விடுவிப்பார். இந்த வசனம் அதுதான் சொல்லுது. பிலதெல்பியா சபை, நீ பயப்படாத, சாத்தானுடைய கூட்டத்துல இருந்து வராங்க, அவங்க உனக்கு விரோதமாக எழும்புவாங்க, ஆனால் நான் நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன். அப்போது அவங்க நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள், என்னுடைய மகன் என்பதை அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. 10வது வசனம் அடுத்தது நான் வாசிக்கிறேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இங்கே 3வது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உலகம் முழுவதும் வரவிருக்கும் சோதனை நேரத்திலிருந்து பாதுகாப்பதாக இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இப்போ கூட பாருங்க, உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பஞ்சம் வருது, ஒரு பக்கம் யுத்தம் வருது, ஒரு பக்கம் நோய். இப்போதான் நம்ம கொரோனாவை சந்தித்தோம் வாழ்க்கையில். நான் கூட மெடிசன் படிச்சிருக்கிறேன். இந்த கொரோனா பற்றி எனக்கு ஒரு படித்ததாவோ யாரும் எனக்கு சொன்னதாவோ ஞாபகமே இல்லைங்க. ஆனால் திடீர்னு இப்படி ஒரு வியாதி லாக்டவுன் போட்டாங்க. அதில் குறிப்பாக நானும் என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பமும் 2 வாரம் அந்த சுற்றி அடைக்கப்பட்டோம். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தருக்கு ஏதோ கொரோனா பாசிட்டிவ்னு வந்தது. அப்புறம் அவர் அட்மிட் பண்ணி செக் பண்ணாங்க, நெகட்டிவ்னு வந்துருச்சு. ஆனால் எங்களை 2 வாரம் வெளியே போக விடாமல், ஒரு ஏதோ லாக்கப்பில் இருந்த மாதிரி, ஒரு ஜெயிலில் வச்ச மாதிரி, வேலைக்கு போக விடாமல், ஒரு கடைக்கு போக விடாமல், எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு வியாதியை நாம் சந்தித்திருக்கிறோம் பிரியமானவர்கள். ஆனால் எவ்வளோ இப்போ பாருங்கள், பூகம்பங்கள் பல இடங்களில். இப்போ எங்கே பார்த்தாலும் நியூஸ்னாலே பேட் நியூஸ் தான். இப்போ குட் நியூஸே கிடையாது டெலிவிஷனில். குட் நியூஸ் நம்ம கையில் தான் இருக்குது, வேதாகமம். நாம் ஆனால் அதை என்ன பண்ணுறோன்னா மடித்து வச்சுடுறோம். பல சமயங்களில் நம்ம வேதாகமத்தை, குட் நியூஸ் இருக்கிற பைபிளை விட்டுடுறோம். வெறும் டிவியை பார்த்துட்டு, டிவியில் வர பேட் நியூஸை பார்த்துட்டு, சிலிண்டர் விலை ஏறிடுச்சு, சிலிண்டர் கிடைக்கல, பெட்ரோல் விலை ஏறிடுச்சுன்னு பயத்தில் இருக்கிறோம். ஆனால் when we open and read good news from our Bible, we won't be alarmed. நாம் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர் இங்கே பிலதெல்பியா சபைக்கு சொல்கிறாரு, நீ பூமியிலிருந்து வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். I will protect you from all these dangers, all these disasters. எல்லா மனுஷனுங்களால் வரும், இந்த நாட்கள் கொடிதாக இருக்கும். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள்.
நான் உலகத்தை ஜெயிச்சிருக்கிறேன்ப்பா, நான் சாதா ஆள் இல்லைங்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறீங்களோ, ஆனால் இங்கே ஆண்டவர் 3 காரியங்களே பிலதெல்பியா சபைக்கு சொன்னதை பார்க்குறோம். இந்த பிலதெல்பியா சபையில் எந்த குறையும் சொல்லலைங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா சர்ச்சஸ்லேயும் குறை இருக்குன்னு சொன்னார். ஆனால் இது ஒரு நல்ல ஒரு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த சபையாக நாம் பார்க்கிறோம். 3 காரியங்களை இந்த சபைக்கு சொல்லுகிறார். அதை தான் நமக்கும் சொல்கிறார். முதல்ல திறந்த வாசல் உனக்கு முன்னாடி இருக்குது. சகோதரனே சகோதரியே, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு திறந்த வாசல் இருக்குது. இன்றைக்கு பால் ஊற்ற வராங்களா, பால் வந்து வாங்குறீங்களா, அவருக்கு சொல்லுங்கள், அப்பா எப்படிப்பா இருக்கிற, இயேசு உன்னை நேசிக்கிறார். அக்கா எப்படிக்கா இருக்கீங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார். சொல்லுங்கள், திறந்த வாசல் இருக்குது. 2வது, உங்களுக்கு விரோதமாக யாராகிலும் காரியங்களை செய்துட்டு இருக்காங்களா, அது எங்கே வேணா இருக்கலாம், சபையில் இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், வெளியில் இருக்கலாம். பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் உங்களுடைய தேவன் வந்து உங்களை நேசிக்கிறாருங்கிறத அவங்க புரிந்து கொள்வார்கள். 3வதாக, சுற்றிலும் சூழ்நிலைகள் மோசமாக போகுதா, யுத்தங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது, பயங்கரமாக தான் இருக்குது, பார்க்க பயமாக இருக்குது. இந்த ஊரில் இருக்க வேணாமா, அந்த ஊரில் இருந்தால் பத்திரமா இருப்போமா, எங்கேயுமே இருக்க முடியாதுங்க. ஏன்னா உலகம் ஃபுல்லாக இந்த காரியங்கள் நடக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை பாதுகாப்பேன், நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம். இந்த நாளில் வருகிற நாட்களிலே இப்படியாக நாம் இருப்போம். சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாக இருப்போம், விரோதிகளை நேசிக்கிறவர்களாக இருப்போம். எல்லா சூழ்நிலையிலும் நாம் தைரியத்தோடு நாம் வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.